சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து போன பிப்ரவரி மாதம் நெருக்கடியான காலகட்டமா இருந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்துல நிறையவே பாதிப்புகளை கொடுத்த ஒரு மாதமாகவும் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த பிப்ரவரி மாசம் இவங்களுக்கு மனசளவுலயும் நிம்மதி கிடைக்கல, உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்ல. குறிப்பா இந்த 2024 வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தை ஒப்பிடும்போது பிப்ரவரி மாதத்துல நிறையவே கடன் நெருக்கடிகளை கன்னிராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியான வீழ்ச்சிகளையும் கடந்த பிப்ரவரி மாதம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம இன்னும் முக்கியமா பார்க்க வேண்டியது, ஏற்கனவே உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்த கன்னிராசிக்காரங்க மறுபடியும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பின்னடைவுகளை சந்திச்ச ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் கடந்து போயிருக்கு. இதனால ஒரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், இன்னொரு பக்கம் பண நெருக்கடி அப்படின்னு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கடந்த பிப்ரவரி மாதத்துல கன்னிராசிக்காரங்க வாழ்ந்திருக்காங்க. போதாக்குறைக்கு ஒரு சில கன்னிராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில மறுபடியும் பிரச்சனைகளை சந்திச்ச ஒரு மாதமாகவும் கடந்த பிப்ரவரி மாதம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 2024 வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்துல ஓஞ்சி போயிருந்த கணவன் மனைவிக்கிடையேயான சண்டை சச்சரவுகள் பிப்ரவரி மாதத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பமாயிருக்கு. இதனால குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வந்த கொஞ்ச நஞ்ச சந்தோஷமும் நிம்மதியும் முழுமையா பறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு நாள் இவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னா மறுநாளே சோதனைகள் இவங்களை தேடி வந்து நிற்கும். ஒரு நாள் இவங்க கைகளில் பணப்புழக்கம் சிறப்பா இருக்கு அப்படின்னா மறுநாளே இவங்க பெரிய அளவுல பண நெருக்கடிகளை சந்திப்பாங்க. அதாவது இவங்க வாழ்க்கையில பணமா இருந்தாலும் சரி, மன நிம்மதியா இருந்தாலும் சரி, நிரந்தரமா இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஏற்ற இறக்கமான ஒரு வாழ்க்கை தான் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அமையும். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் கடந்த பிப்ரவரி மாசத்துலயும் கன்னிராசிக்காரங்க அனுபவிச்சிருக்காங்க. இதுல ஒரு சில கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த ஜனவரி மாதத்துல இவங்க ஓரளவுக்கு சந்தோஷமாவும் மன நிம்மதியாவும் இருந்தாங்க அப்படிங்கறதால நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிடுச்சு அப்படின்னு பெரிய அளவுல நம்பிக்கையோட இருந்தாங்க. கன்னிராசிக்காரங்களோட இந்த அதீத நம்பிக்கையை கடந்த பிப்ரவரி மாதம் தூள் தூளா உடைச்சு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளாவது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அதாவது கடந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க என்ன மாதிரியான சோதனைகளை எல்லாம் சந்திச்சீங்களோ அதே மாதிரியான சோதனைகளை இந்த மார்ச் மாசத்திலையும் சந்திப்பீங்க. அதே நேரம் உங்களுக்கு ஒரு சில யோகங்களையும் வாய்ப்புகளையும் இந்த மார்ச் மாதம் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் சூரியன் மற்றும் சனி பகவானோட இணைஞ்சி உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்ப ராசியில சஞ்சாரம் பண்றார். ராசிநாதன் சத்ருஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்களோட தொழில் எதிரிகள் விலகி ஓட போறாங்க அப்படின்னு அர்த்தம். இது கூடவே உங்க குடும்ப வாழ்க்கையில சிக்கல்களை ஏற்படுத்திட்டு வரக்கூடிய துரோகிகளும் விலகி ஓடக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராசிநாதன் சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகளை உங்களுக்கு கண்டிப்பா அடையாளம் காட்டி கொடுப்பார். இதனால இந்த மார்ச் மாதத்துல உங்களோட எதிரிகளை பத்தி புரிஞ்சுக்கலாம், அவங்களோட பலத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதை விட முக்கியமா உங்க கூடவே இருக்கிற துரோகிகள் யாரு அப்படிங்கறதையும் நீங்க ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிக்க முடியும். இதை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, ராஜ கிரகமான சூரிய பகவானும் சத்ருஸ்தானத்துல இருக்கிறதால எதிரிகள் யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எதிரிகள் உங்களை விட்டு முழுமையா விலகி ஓடுவாங்க. அதாவது இந்த கிரக அமைப்பு உங்களோட எதிரிகளுக்கு இனம் புரியாத ஒரு பயத்தை கட்டாயமா உருவாக்கும். இதனால உங்களோட எதிரிகள் அவங்களாகவே உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. அதே நேரம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க காரணத்தால அந்த மறைவு ஸ்தானத்துல சூரியனும் புதன் பகவானும் இருக்கிற காரணத்தால கன்னிராசிக்காரங்க ஒரு சில சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் கட்டாயமா சந்திப்பீங்க. அதுலயும் முக்கியமா சொந்த பந்தங்களுக்கு இடையே நிறைய மனக்கசப்புகளும் ஒரு சில வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அதாவது தந்தைக்காரகனான சூரிய பகவான் சத்ருஸ்தானத்துல இருக்கிறதால உங்க தந்தை வழி சொந்தங்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டாயமா ஏற்படும். அப்படி இல்லைன்னா தந்தை வழி சொந்தங்கள் கூட நீங்க ஒரு சில பிரச்சனைகளை தேவையில்லாம வளர்த்துக்குவீங்க. இதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாசத்துல சொந்த பந்தங்கள் கிட்ட பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. தேவையில்லாம உங்க சொந்த பந்தங்களோட விவகாரங்கள்ல நீங்க மூக்க நுழைக்காதீங்க.
அடுத்ததா மார்ச் 7ஆம் தேதி புதன் பகவானும் மார்ச் 14ஆம் தேதி சூரிய பகவானும் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில இருந்து பயிற்சியாகி கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறாங்க. இந்த கிரக பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்களையும் ஒரு சில வாய்ப்புகளையும் ஒரு சேர ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட தொழில சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பண நெருக்கடி இல்லாத ஒரு காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். குறிப்பா நீங்க பிப்ரவரி மாசத்துல இருந்து மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் நிறைய பண நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வருவீங்க. ஆனா சூரிய பகவான் பயிற்சியாகக்கூடிய இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில அந்த மாதிரியான பண நெருக்கடிகள் எல்லாம் முழுமையா உங்களை விட்டு விலகும். இது கூடவே ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு அரசு சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும். அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். இது கூடவே சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்துல இருக்கிறதால உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகளும் சண்டை சச்சரவுகளும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில முழுமையா விலக போகுது. போதாக்குறைக்கு ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமா ஒரு சில உதவிகளும் கிடைக்கும். அந்த உதவிகள் மூலமா ஒரு சில முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுக்கு மீன ராசி நீச்ச வீடு அப்படிங்கறதால நீச்சம் பெற்ற புதனா கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுவார். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் நீச்சம் அடையுது அப்படின்னா அந்த கிரகம் தன்னோட பலத்தை முழுமையா இழக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில புதன் பகவான் நீச்சம் அடைகிற காரணத்தால உங்க சொந்த பந்தங்கள் உங்களை எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமா உருவாகும். அதாவது நீங்க அனுபவிக்கக்கூடிய வேதனைகளையும் போராட்டங்களையும் உங்க சொந்தக்காரன்ல ஒருத்தன் கூட புரிஞ்சுக்க மாட்டான். ஆனா எல்லா சொந்தக்காரனும் உங்க வாழ்க்கையை பார்த்து எட்டி நின்னு பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான். இதனால கன்னிராசிக்காரங்க இந்த மார்ச் மாசத்துல சொந்தக்காரங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்த்துக்காதீங்க. ரொம்ப அவசர தேவையா இருந்தா மட்டும் சொந்தக்காரங்களை தேடி போங்க. இல்லாத பட்சத்துல சொந்தக்காரங்க கிட்ட உதவின்னு போய் நின்றாதீங்க. அடுத்ததா இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவான் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இணையறதால சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் ஏற்படுது. இந்த யோகம் திருமண வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய நெருக்கடிகளை குறைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கத்தை அதிகரிக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எலியும் பூனையுமா இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்துல நண்பர்கள் மாதிரி பழக போறீங்க. இது கூடவே சுக்கிரனும் செவ்வாயும் 5வது வீட்டுல இணையறதால உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் சிறப்பான முன்னேற்றங்களை இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல எதிர்பார்க்கலாம். அதே நேரம் மார்ச் 7ஆம் தேதி சுக்கிர பகவானும் மார்ச் 15ஆம் தேதி செவ்வாய் பகவானும் மகர ராசியில இருந்து பயிற்சியாகி கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறாங்க. இந்த கிரக அமைப்பு மாதத்தோட பிற்பகுதியில உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே சண்டைகளை கண்டிப்பா ஏற்படுத்தும். இது கூடவே ஒரு சில கன்னிராசிக்காரங்க விரைய செலவுகளை சந்திக்கிறதுக்கும் ஒரு சிலர் தேவையில்லாத அலைச்சல்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில கன்னிராசிக்காரங்க வாகன பயணங்கள் செய்யறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. குறிப்பா சுக்கிரனும் செவ்வாயும் சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சரிக்கிற காரணத்தால வாகன விபத்துக்கள் நீங்க சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மார்ச் மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரம் ஒரு சில ஆபத்துக்களையும் திடீர் வீழ்ச்சிகளையும் கட்டாயமா ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.